ஏகலகிற வெகுந்துவாரே தூரில் இருக்கிற எச்சல் காக்கில் இருக்கிற பச்சல். இது ஆக்சுவலாக என்னன்னா தூரம் இருக்க எச்சல் நமக்கு தெரியாது. காக்கை பேக் லைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பச்சை கலர் தெரியும். இது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சாதாரணமாக இருக்கும்போது டக்குன்னு புரிஞ்சு நான் ஒன்று பண்ண போகிறேன் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுறது இன்டைரக்டாக சொன்னது தான் அந்த வார்த்தை. அதை சொல்லிட்டே செய்வார், அது மக்களுக்கு புரியாது. புரியாது. நான் உங்களை ஏமாத்த போறேன் உங்களுக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துவார்ல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அந்த மாதிரியான ஒரு 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 கனெக்ஷன். அது அழுகிற படத்துல உள்ள உட்காந்து அழுகிறானு டார்ச் வச்சு நான் பார்க்க முடியாது. ஆனா சிரிப்பு மட்டும்தான், கைத்தட்டல் மட்டும்தான் வெளில தெரிஞ்சிடும். என்ன சொல்றீங்க? அந்த உணர்வு தான். அப்ப நீங்க அதை நகைச்சுவையோட சொல்லும் பொழுது எந்த கருத்தா இருந்தா ஏத்துக்குவாங்க. இப்ப கூட ஒன்று யூடியூப்ல ஒன்று பார்த்தேன், அதெல்லாம் நம்ம கம்பி கட்ட கதை தான். அதுவும் டேய் ஏடிஎம் மிஷினை வந்து உடச்சி எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏன்னா யாரோ மக்கள் பாத்துறாங்க, பேசாம தோண்டி அப்படியே அடியோட தோண்டி எடுத்துட்டு போயிருவோம், போய் அந்த பக்கம் வந்து கருவ காட்டு பக்கம் வச்சு உடச்சு மெதுவும் உடச்சு எடுத்துக்கலாம் ஐடியா. இவனு ஜேசிபி சரின்னு சொல்லியிருக்கான். இந்த ஷூ யாரார் கொடுக்கணும், செருப்பு யாரார் கொடுக்கணும், லேடிஸ் யாரார் கொடுக்கணும், இன்னைக்கு வித்துருவோம், இப்படி 2 லட்ச ரூபாய்க்கு வித்துலாம்னு சொல்லி அப்படியே அப்படியே கொட்டுறான். கொட்டிட்டு ஓரமா உட்காந்து அழுகுறான். எடுத்தது பூரா லெஃப்ட் 146 140 அந்த பாக்ஸ் வரும். ரெண்டுமே ஜோடி ஜோடியா வைக்க மாட்டான். இவன் எடுத்தது பூரா பூரா லெஃப்டா இருக்கும். அப்ப இவன் எவ்வளவு பிராடு, அதை வச்சவன். பாடக புத்தகங்களை படிக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், அது வந்து நம்மளுடைய கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆனா இன்னொரு கிஃப்ட் எல்லாருக்கும் இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட உண்டு, மனிதர்களை படிப்பார். இப்ப இவர் உட்கார்ந்துருக்காருல, இது பார்த்தாருன்னா இதை எந்த படத்துல எந்த சீன்ல அதை பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி அவரை உட்காந்து பிளான் பண்ணி அவருக்குள்ள அந்த கிரகிப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அதனாலதான் இவர் எங்க போனாலும் இவரை சுத்தி எப்பவுமே ஒரு 10 பேர் நின்றுட்டே இருப்பாங்க. சரி, நாட்டி சார் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இவங்களை நம்பி நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் காமெடி மூவி பண்ணலான்ட்டு நீங்க வந்துட்டீங்க. ஆனா இது மக்கள் வந்து உண்மையாலே மக்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா இப்போ வந்து ஆடியன்ஸே நிறைய பேர் வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. இப்போ எனக்குலாம் வந்து நான் என்டர்டைன்மெண்ட் இருந்தா தான் படம் பார்க்க போவேன் சில பேர் ஆயிட்டாங்க. சில பேர் கான்டென்ட் ஓரியன்டா ஏதாச்சும் உண்மையா படம் பார்க்கறதுக்கு ஒர்த்தா ஏதாவது இருந்தா தான் நான் படம் பார்க்க போவேன் அப்படி ஆயிட்டாங்க. இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு ரீச் கொடுக்கும் மக்கள் கிட்ட நினைக்கிறீங்க? அந்த ரீச் கிடைக்கிற நம்பிக்கை தான். அதோட ஸ்கிரீன் பிளே, இவர் எழுதின ஸ்கிரீன் பிளே, அந்த மொத்தமா கதையை நான் படிச்சது, இதுல எல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. எப்படி நான் சொல்றதுன்னா, எப்பவுமே வந்து நம்ம மக்களோட மைண்ட் செட்டை இவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு புடவை வாங்கினா கூட ஒரு கட்சி வேணும், அந்த ஃப்ரீபிக்கு வந்து நம்ம ஆசைப்படுற மக்கள் ஆயிட்டோம் ஒரு காலகட்டம். இது அந்த காலத்துல இருந்தே பழகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு பேராசையா ஒன்று கிடைக்குது இல்லை, அங்கே போனால் மாட்டுவீங்க. அதுல உள்ள ஒரு இக்கு வைக்காம அவங்க பண்றதே கிடையாது. ஸோ அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த சொல்றோம். பட் அதை ஃபன்னோட சொல்றோம். ஸோ அதனால இப்போ நான் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. அது வந்து ஜென்ரலாகவே வந்து அது கேட்டவுடனே அவங்களுக்கு சிரிப்பு வரும். உதாரணமா ஒரு ட்ரைலர்லேயே இருக்கும் அந்த இது ஏகலகிற வெகுந்துவாரே தூரில் இருக்கிற எச்சல் காக்கில் இருக்கிற பச்சல். இது ஆக்சுவலாக என்னன்னா தூரம் இருக்க எச்சல் நமக்கு தெரியாது. காக்கை பேக் லைட்ல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பச்சை கலர் தெரியும். இது உங்க கண்ணுக்கு தெரியாது. சாதாரணமாக இருக்கும்போது டக்குன்னு புரிஞ்சு நான் ஒன்று பண்ண போறேன் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுறது இன்டைரக்டா சொன்னது தான் அந்த வார்த்தை. அதை சொல்லிட்டே செய்வார், அது மக்களுக்கு புரியாது. நான் உங்களை ஏமாத்த போறேன் உங்களுக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துவார்ல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன். அது இது வந்து ஜென்ரல் லோக்கலா வளர்ந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும் அது. ஸோ அதுதான் அதோடைய அந்த மாதிரி ஃபன் எலமெண்ட்லாம் உள்ள வரும்போது இன்னும் அவங்களுக்கு கியூரியாசிட்டி வரும். அடுத்தது இவன் என்ன பண்ண போறான், இவன் எப்படி தப்பிக்கிறான் இங்கேருந்து, இப்போ மாட்டினானா இல்லையா, அந்த ஒரு இது வந்துட்டே இருக்கும். அதனால இது ஆடியன்ஸுக்கு வந்து கிரிப்பா இருக்கும். இன்னும் நீங்க எதை சொன்னாலும் அதுல ஒரு சுவாரஸ்யமும் நகைச்சுவையும் கலந்து சொன்னீங்கன்னு வைங்களேன், எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிடும். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு நல்ல பேச்சாளர் வந்து 4 பேர் 10 பேர் சிரிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டான் சொன்ன கூட சொல்லியிருந்தேன். எல்லா உணர்வுகளுக்கும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அழுகிற படத்துல உள்ள உட்காந்து அழுகிறானு டார்ச் வச்சு நான் பார்க்க முடியாது. ஆனா சிரிப்பு மட்டும்தான், கைத்தட்டல் மட்டும்தான் வெளில தெரிஞ்சிடும். என்ன சொல்றீங்க? அந்த உணர்வு தான். அப்ப நீங்க அதை நகைச்சுவையோட சொல்லும் பொழுது எந்த கருத்தா இருந்தா ஏத்துக்குவாங்க. இப்ப கூட ஒன்று யூடியூப்ல ஒன்று பார்த்தேன், அதெல்லாம் நம்ம கம்பி கட்ட கதை தான். அதுவும் 2 இங்க வடநாட்டு சைட்ல இருந்து 2 பேர் இந்த ஜேசிபி மாதிரி தோண்டும் பார்த்தீங்களா, அவனும் 2 பேர் பேசியிருக்காங்க. பேசி டேய் ஏடிஎம் மிஷினை வந்து உடச்சி எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏன்னா யாரோ மக்கள் பாத்துறாங்க, பேசாம தோண்டி அப்படியே அடியோட தோண்டி எடுத்துட்டு போயிருவோம், போய் அந்த பக்கம் வந்து கருவ காட்டு பக்கம் வச்சு உடச்சு மெதுவும் உடச்சு எடுத்துக்கலாம் ஐடியா. இவனு ஜேசிபி சரின்னு சொல்லியிருக்கான். ஓகே ஜாலியாக போயிட்டு எந்த ஏடிஎம்ல எடுக்கலாம் எடுத்து அடியோட பிடிங்கி எடுத்து போயிட்டாங்களாம். இப்போ யூடியூப்ல பார்த்து வரும். போய் எடுத்துட்டு 3 மணி ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கே, தோண்டி எடுத்து போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜேசிபி இன்னும் இவங்க 2 பேத்துக்கு ஒரு ஓனர் இருக்கான். டே வந்துட்டீங்களா, வந்துட்டு எங்க இந்த ஏரியாவுக்கு போங்க, அந்த ஏரியாவுக்கு அங்கதான் ஆள் இருக்காது, அங்க போய் உள்ள கொண்டு போயிருங்க, நல்லா உள்ள போயிருங்க, கருவ காடா இருக்கா அங்க வச்சிருங்க, வச்சு குத்தி உடைங்கடா நான் வந்துடுறேன்டா அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இன்னொரு 1/2 மணி நேரத்தை விடிய போகுதுன்னு உடைச்சிருக்காங்க. உடச்சு ஏடிஎம் மிஷினை முக்காவாசி உடச்சிட்டாங்க. உடச்சும்போது 4:30 வந்திருக்கான் இந்த முக்கியமான நாள். வந்த உடனே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, அண்ணே உடைக்க முடியலனே, பேசாம இங்கேருந்து எடுத்து போய் இன்னொருத்த போய் உடைப்பமானே, எவ்வளவு குத்தினாலும் உடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுங்க. ஜேசிபி மிஷின் வேற பக்கத்துல நிக்குது.
அட்டி செம்ம அட்டி அவங்க 2 பேத்துக்கும். என்னன்னா அது ஏடிஎம் மிஷின் இல்ல, அந்த புக்கு இது பண்ணுவாங்க, என்ட்ரி போடுவாங்க இல்ல, அந்த மிஷினை குத்தி எடுத்து வந்திருக்காங்க. டேய் இதுல உள்ள காசே இருக்காதா? ஏன் காசு இருக்காது? ஏடிஎம் மிஷின் தானே இதுவும். டேய் புக்கு என்ட்ரி போடுறதுடா. அப்ப இப்ப நீங்க என்னன்னா இது வந்து ஒரு ஹியூமர். இப்ப நாங்க வந்து உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் தெரியாம ஒரு என்ட்ரி போடுற மிஷினை தூக்கிட்டு போயிட்டான் அப்படி. ஆனா இதுல என்ன இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்னா, இவங்க அடியோட தூக்கிட்டு கூட போவாங்க. அப்ப அதுலயும் நம்ம வந்து ஏடிஎம் மிஷின்ல இருக்கிறவங்க, நமக்கு ஏடிஎம் மிஷின் ஐசா நம்ம நம்பரை போட்டு எடுக்கிறது மட்டும் இல்ல, கொத்தா போறவங்க இருக்கான். அப்ப அவன்கிட்ட இருந்தும் அந்த ஏடிஎம் மிஷின் நம்ம காப்பாற்றணும். ஓகேங்களா? அது அந்த கருத்து வருது, ஒரு நகைச்சுவையும் இருக்கு. பாத்தீங்களா? இதுதான் விஷயமே. அதுதான் நம்ம கம்பி கட்டுற கதை. அதே மாதிரி இன்னொரு கம்பி கட்டின கதை இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய லீடர் ஒருத்தர் இறந்துட்டார். அந்த லீடர் இறந்த உடனே ஒரு பெரிய கலவரம் நடக்குது. எல்லா ஷாப்பையும் உடைக்கிறாங்க, வைக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஷோரூம், பேட்டா ஷோரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வெளியே நிறைய மாடல்ஸ் செப்பல்ஸ் வச்சுருப்பாங்க. அதை ஒருத்தன் உடைக்கிறான். உள்ளே விட்டு கையை விட்டு அந்த செருப்பை பூரா ஒரு பெரிய ஒரு பையை எடுத்து, ஒரு சாக்கு எடுத்து உள்ளே எடுத்து போகிறான். உள்ள உடையில அப்படியே ரத்தம் வலியுது. இருந்தாலும் எடுத்து போடுறான். ஒரு 50 செருப்பு எடுத்து போட்டான். எடுத்து போட்டு மூட்டை கட்டி ட்ரிப்ளிகேனில் போய் ஒரு ரூமில் போட்டுட்டு அப்படியே துணியை கட்டி மருந்து மட்டும் போட்டு ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போயிட்டு அப்படியே 10 நாள் சௌரியப்படுத்து. அண்ணே உங்களுக்கு ஷூ வேணுமாண்ணே? 5000 ரூபா சொன்னேன், 2000 ரூபாய்க்கு வாங்கிறீங்களா? அண்ணே 2000 ரூபா செருப்பு 1000 ரூபாய்க்கு வாங்கிறீங்களாண்ணே அப்படின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு மெட்ராஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்றேனே, அவன் எனக்கு அட்வான்ஸ் போட்டு உடனே வந்து நான் வாங்கிக்கிறேன்னு வந்துட்டான். வந்த உடனே கதவை திறக்கிறான், உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே ஷாக்லேருந்து இந்த ஷூ யாரார் கொடுக்கணும், செருப்பு யாரார் கொடுக்கணும், லேடிஸ் யாரார் கொடுக்கணும், இன்னைக்கு விற்றுருவோம், இப்படி 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுலாம்னு சொல்லி அப்படியே கொட்டுறான். கொட்டிட்டு ஓரமாக உட்காந்து அழுகுறான். எடுத்தது பூரா லெஃப்ட். ஐயோ, சோடி எடுக்கல. நீங்க ஷோரூம்ல வைக்கிறது பூரா லெஃப்டா வச்சிருப்பான், இல்லாட்டி ரைட்டா. டிஸ்பிளேல இருக்குல்ல, அது எப்பவுமே ஒரு அது வந்து 146 140 அந்த பாக்ஸ் வரும். ரெண்டுமே ஜோடியா வைக்க மாட்டான். இவன் எடுத்தது பூரா லெஃப்டா. அப்ப இவன் எவ்வளவு பிராடு, அதை வச்சவன் அப்ப கம்பிய கரெக்டா அது கம்பி கட்டின கதை. அப்ப அது ஜோடியா இருக்கிறத எவனோ ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. அதுல இருந்து அந்த கடையில இருக்கிறவங்க வந்து ஒண்ணுதான் வைக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. உஷாரா எனக்கு தெரிஞ்சு இந்த பொக்குலின் கரைக்குதான் அவங்களா இருப்பானோ. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். மகாராஜால வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு வில்லனான ஒரு ரோலா வந்துட்டீங்க. நாங்க எதிர்பார்க்காத ஒரு ரோல் அது கடைசியில அப்படி ஆனது. அதே மாதிரி ஒரு ரோலா தான் இதுலயுமே இருக்குமா, இல்ல இதுல ஃபுல் டைம் பாசிட்டிவா ஜாலியா இப்ப பழைய சிங்கம் புலி சார பார்த்தேன் பழைய மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல் ஹியூமரான ஒரு ஃபிலிம் தான் அது. ஆனா இதுல வந்து ஏமாத்துவோம். அதுல சாரோட அசிஸ்டண்டா இருப்போம். சார் என்னை நம்பி சில விஷயங்கள் இருப்பார், சாரை நம்பி நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர் தான். எந்த பிள்ளையும் நான் போய் பலாத்காரம் பண்றதோ ஏமாத்துறதோ அது இன்னொரு தடவை நான் போய் அதெல்லாம் சார் எனக்கே அதை பார்க்கும்போது தினமும் நட்டிச்சேன். நான் என்னமோ ஆட்டோ பிடிச்சி தினம் போய் இதை பண்ணிட்டு வர்ற மாதிரி அது ஒரு பிலிம்னு நினைக்காம நீங்களா நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்ல சார், நீங்க எப்படி இப்படி ஒரு ரோலை சூஸ் பண்ணீங்கன்றது இப்படி இவரோட டேலண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. என்னன்னா மெத்த படித்த ஒரு மனிதர், ஒரு அருமையான ரைட்டர், அருமையான டைரக்டர். இப்போ மகாராஜால நான் ஒரு ரோல் பண்ணல, அந்த ரோலை இவர் பண்ணிதான். ஏன் நீங்க ஆல்ரெடி வந்து கண்ணபிரான் ரோல் பண்ணதுக்கு ஒரு ரீசன் சொன்னீங்க. இப்ப வந்தாருன்னா இவர் கேஷுவலா இருப்பாரு, இவர் மேல எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோ இருக்காது, இவர் என்ன பண்ண போறாருன்னு பெருசா தெரியாது, ஆனா அது ஒரு ட்விஸ்டா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. இப்போ ஒரு நடிகரா அவரால் எல்லா ஏரியாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா he was ரைட்டர் himself, he was a director himself, அண்ட் மெத்த படித்த ஒரு மனிதர். அவரால் வந்து மனிதர்களை படித்தவர் அவர். அது எப்படி நான் சொல்றது, பாடக புத்தகங்களை படிக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், அது வந்து நம்மளுடைய கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆனா இன்னொரு கிஃப்ட் எல்லாருக்கும் இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட உண்டு, மனிதர்களை படிப்பார். இப்ப இவர் உட்கார்ந்துருக்காருல, இது பார்த்தாருன்னா இதை எந்த படத்துல எந்த சீன்ல அதை பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி அவரை உட்காந்து பிளான் பண்ணி, அவருக்குள்ள அந்த கிரகிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அதனால இவர் எங்க போனாலும் இவரை சுத்தி எப்பவுமே ஒரு 10 பேர் நின்றுட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் பேச அது அவரை ரசிச்சுட்டே இருப்பாங்க எல்லாரும். அது பெரிய கிஃப்ட்.